Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving with 19th question in exercise 4B. So இப்போ பாருங்க அதே equation தான். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு x belongs to iன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸி தான். ஸோ நார்மல் சம் தான். 2x minus 5 less than or equal to 5x plus 4. இந்த சைடு வந்து 5x plus 4 less than 11. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வரணும். எக்ஸ் எல்லாம் இந்த சைடு வச்சுருக்க சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்துச்சுன்னா -5 -4 less than or equal to 5x minus 2x. இது வந்து -9 less than or equal to 3x minus 9/3 less than x. So -3 less than x is the answer for the first equation. Second equation பாருங்கள் 5x less than 11 minus 4. 5x less than 11 minus 4 is 7. X less than 7/4. Sorry, 7/5. 7/5. X less than 5 divide பண்ணா 1.4. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணி எழுதணும். -3 less than x less than 1.4. இப்போ பாருங்கள் x belongs to இதுதான் மெயின் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்ஸில் நம்பர் லைன்ஸில் என்னென்ன வரும்? இது வந்து 0 1 2 3 4 5. இது வந்து -1 -2 -3 -4 -5. ஸோ இன்டீஜர்ன்றதுனால லைன்ஸ் ட்ரா பண்ணவே கூடாது, ஜஸ்ட் டாட்ஸ் தான் வைக்கணும். -3 வந்து -3லேருந்து 1.4 வந்து இங்கே தான் இருக்கும். 1.4 இதுக்குள்ளே இருக்கிற இன்டீஜர்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்க இன்டீஜர்ஸ்னால் -3 வந்து ஈக்குவல் டு நான் போட மறந்துட்டேன். ஈக்குவல் டு இருக்குது, இங்கே வந்து ஈக்குவல் டு இல்லை. ஓகே, ஈக்குவல் டு வந்து இங்கே இருக்குது. ஸோ ஈக்குவல் டு இருக்கிறதுனால -3 டார்க் பண்ணணும். 2 இன்க்ளூடட் தான். -1 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. பிகாஸ் 1.4க்குள்ளே. ஸோ 1.4 வந்து வராது. ஒய்? பிகாஸ் அது பாயிண்ட் வந்து இன்டீஜர்ஸில் வராது. ஸோ இதுதான் நம்பர்ஸ் வந்து -3 -2 -1 0 1. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். எலிமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும், நம்பர் லைன்னு கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும். ஒரு சேஃபாக சைடுக்கு ரெண்டுமே எழுதி வச்சுருங்க. கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.